பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதங்கள், கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் பிள்ளைகளை கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து பலப்படுத்தி இந்த நன்மையினாலும் இந்த கிருபையினாலும் முடிசூட்டி வந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் இந்த மாதத்தை காணாமல் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபையாக இருக்கின்றது. உம்முடைய இரக்கத்திற்கும் உம்முடைய கிருபைக்கும் முடிவில்லை. ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்க போகின்ற விடுதலைக்காகவும், கர்த்தர் கொடுக்க போகின்ற நன்மைகளுக்காகவும், ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நெருக்கடியான இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் இறங்கி இந்த வைரஸை முற்றிலுமாக ஆண்டவர் இந்த தேசத்திலே இருந்து அழித்து போடும்படியாக இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் தாழ்மையோடு கூட தேவ சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கர்த்தாவே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம், நாங்கள் விசுவாசிக்கின்றோம். காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கருத்திலே இருக்கின்றது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களையும் எங்களுக்கு நீர் தருகின்றீர். ஆயுசு நாட்களை ஆண்டவரே நீர் பெருக செய்ய வல்லவராக இருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் நாளிலே ஆண்டுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களின் வீட்டிலும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய மகிழ்ச்சி, கர்த்தருடைய பிரசன்னம் பிள்ளைகளுடைய வீட்டிலே நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, உற்சாகத்தோடு, பலத்தோடு இந்த மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல எங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து எங்களை கர்த்தர் தைரியப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நிலவினங்களிலே ஆண்டவருடைய கிருபை பரிபூர்ணமாய் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, மாதத்தையும் நாட்களையும் தந்த கர்த்தர் தேவ சமூகம் எங்களுக்கு முன்னதாக சென்று பாதைகளை எல்லாம் ஆண்டவர் செவைப்படுத்தி ஆண்டவரே இந்த தேசத்திற்கு சேமத்தை ஆண்டவர் அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாகவும் இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக சபையின் மக்கள் யாவரும் இணைந்து நாம் பாடக்கடவோம். ஆத்மாவே ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. நம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்தூதி கோபம் கொண்டும் அருள்
தூதர் கூட்டமே நாற்றிசையும் நின்றெழுந்து பணிவீர் நீர் பக்தரே அல்லேலூயா ஆழ்வாரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. ஆத்மாவே உன்னாண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. சபை மக்கள் யாவரும் இந்த வேளையிலே நாம் சேர்ந்து சங்கீதம் 16 நாம் முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 16. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். பூமியில் உள்ள பசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிறேன், மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பாரபலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதவியினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைக்கிறது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்து கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வாசஸ்தலத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கோம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து அவள் விரோதமாய் அடஞ்சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு இறக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவில் ஆகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவடி இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதியை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்கள் தேசத்தை விட்டு நீக்கி அருளோ. ஆமென். ஜெபம் பண்ண பிரபு. இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த மாதத்தை எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவர் கொடுத்ததற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, காலங்கள் உடைய கரத்திலே இருக்கின்றது. வருஷங்களுக்கு வருஷங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் சுத்துகின்ற ஆண்டவர், இந்த மாதத்தின் உள்ள தேவைகளை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சந்தித்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மட்டும் கரம் பிடித்து வந்த கர்த்தர்தாமே இந்த புதிய மாதத்திலும் பிள்ளைகளை அரவணைத்து கரம் பிடித்து பாதுகாத்து நன்மையும் செமியமான பாதையிலே பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக கர்த்தரிடத்திலே நாங்கள் தாழ்மையோடு கூட நாங்கள் வேண்ட செய்கின்றோம். கர்த்தர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், வல்லமையுள்ளவர். உடைய இரக்கத்திற்கும் உடைய கிருபைக்கும் முடிவில்லை. ஆண்டவரே, விசுவாசோடு நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஆம் பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், பல ஜனங்கள் மரித்து கொண்டே வருகின்றார்கள். கொரோனா வைரஸ் மக்களை பாதித்து மக்களை அழித்து கொண்டு வருகின்றது. எத்தனையோ மக்கள் இந்த மாதத்தை காணாதபடிக்கு அவர்கள் மறைந்து போனார்கள். ஆனால் நாமோ இந்த மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம். நம்முடைய சுய பலன் அல்ல, நம்முடைய சுய சக்தி அல்ல, நம்முடைய தகுதி அல்ல. தேவனே நம்மை தகுதிப்படுத்தியிருக்கின்றார். ஆண்டவரே இந்த காலத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று இந்த வேளையிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நாம் நன்றி சொல்ல நாம் கடைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பாரப்பட்டு நாம் தாகத்தோடு பாரத்தோடு இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அந்த இரக்கத்திற்கும் அந்த கிருபைக்கும் முடிவில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரிந்த வரையிலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நாம் உள்ளத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் இந்த மாதத்திலே சந்திப்பாராக. கருணமுருடான பாதைகளை ஆண்டவர் செவிப்படுத்தி நம்மை நீதியின் பாதையிலே அவர் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். அந்த எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நாம் நன்றி சொல்வோமாக. கொடுத்த மாதத்திற்காக நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை கரம் பிடித்து நம்மை அரவணைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் நன்மையும் சமயமான பாதையிலே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய விடுதலைக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய இரக்கத்திற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய அன்புக்காக நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய தயவுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய வழிநடத்தலுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆம், ஏனென்றால் இந்த காலம் எத்தனையோ மக்கள் இல்லங்களிலே கண்ணீரும் துக்கமும் காணப்படுகின்றது. யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? உதவி செய்ய யாருமே இல்லையே என்று கண்ணீரோடு மக்கள் இருக்கின்றார்கள். பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நிச்சயமாக அவளை தாங்குவாராக. கர்த்தருடைய கரம் அவளோடு கூட தங்கியிருப்பதாக. நிச்சயமாக கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக அவளுக்கு ஆறுதல் செய்வார். நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்றுவார். அதற்கு நம்முடைய ஜெபம் மிக மிக அவசியம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 11ஆம் 12ஆம் 13ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் 13ஆம் வசனம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டித் தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது
14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கிறிஸ்துவமான திருச்சபையின் பிள்ளைகளே, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு, கர்த்தர் சாலமோனுக்கு இரவிலே தரிசனமாகி சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சாலமோனுடைய விண்ணப்பத்தை எப்படி கேட்டாரோ அதே போல நம்ம ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் இந்த நாட்களிலே கேட்கின்றவராக அவர் கிரியை செய்கின்றார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்றவர் ஆண்டவர். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்கும். கர்த்தருடைய கண்கள் நம்மை காண்கின்றது, கர்த்தருடைய செவிகள் நம்முடைய ஜெபங்களை கவனிக்கின்றதாய் இருக்கின்றது என்று ஆண்டவர் சாலமோனுக்கு பதில் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனுக்கு மாத்திரமல்ல, இந்த காலங்களிலே ஊக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, ஒருமனப்பாட்டோடு, வைராக்கியத்தோடு ஜெபிக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்கின்றார். அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய ஜெபங்கள் ஒரு பொழுதும் வீணாய் போவதில்லை. நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார். நம்முடைய ஜெபங்கள் மூலமாக, நம்முடைய வேண்டுதல்கள் மூலமாக, நம்முடைய ஒருமனப்பாட்டின் மூலமாக ஆண்டவர் நிச்சயமாக இந்த தேசத்திற்கு சேமத்தை அவர் கொடுக்க போகின்றார். நிச்சயமாக அவர் கொடுப்பார். ஏனென்றால் நம்முடைய கண்ணீரை கர்த்தர் காண்கின்றார். அவருடைய செவிகள் நம்முடைய ஜெபங்களை கவனித்துக் கொண்டே இருக்கின்றது. பிள்ளைகள் எவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கின்றார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கின்றார்கள், வியாகுலத்தோடு ஜெபிக்கின்றார்கள் என்பதையெல்லாம் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சாலமோனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இன்ன வாக்கு கொடுத்தார். நாம் வாசித்த பகுதியிலே 14ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். ஆண்டவருடைய பதில் என்ன? ஆண்டவர் எதை எதிர்பார்த்தால் தங்களை தாழ்த்தி, கிறிஸ்துவமான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கின்றார், பெருமையுள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கின்றார். இந்த காலங்களிலே தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். தாழ்மையுள்ள சிந்தையை எதிர்பார்க்க நம்மையே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் வெறுமையானவன், நான் உம்முடைய கரத்தின் பிள்ளையாக இருக்கின்றேன், உம்முடைய கரத்திலே நான் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். கர்த்தாவே, எல்லாம் உம்முடையது, ராஜ்யங்கள் எல்லாம் உம்முடையது என்று ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். இந்த தாழ்மை இந்த மாதத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சிந்தை நம்மிலே காணப்பட வேண்டும். ஏனென்றால் தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார், அவர் அங்கீகரிக்கின்றார். சிலர் பெருமையோடு கூட காணப்படுகின்றனர். அல்ல, பெருமையை ஆண்டவர் ஒருபொழுதும் விரும்புவது இல்லை. எல்லாம் கர்த்தருடையது என்று நம்மையே ஆண்டவருக்கு முன்னதாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் ஒடுக்கி நம்மையே ஆண்டவருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்படுத்த வேண்டும். அடுத்து சொல்லப்படும் பொழுது ஜெபம் பண்ணி
ப்ரேயர், ஜெபம் பண்ணி, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகின்றார். ஜெபத்தின் மூலமாக இடைப்படுகின்ற நம்முடைய நம்முடைய ஜெபம் எதற்காக? தேசங்கள், குடும்பங்கள் எல்லாரும் நாம் ஒரே ஒரு குறிக்கோளுக்காக நாம் இரவும் பகலும் ஜெபித்து வருகின்றோம். என்ன காரியம்? இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக நம்முடைய தேசத்திலேருந்து அழிக்கப்பட வேண்டும், இடைய கிரியையை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று நாம் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து நாம் ஜெபித்து வருகின்றோம். எங்கள் மக்களை காப்பாற்றும், எங்கள் தேசத்தின் மக்களை ஆண்டவரே நீர் காப்பாற்றும், இந்த மும்பை பட்டணத்தை காப்பாற்றும், எங்கள் தேசத்தின் பட்டணங்களை காப்பாற்றும், தேசங்களை காப்பாற்றும் என்று நாம் ஜெபித்து வருகின்ற நம்முடைய விண்ணப்பங்கள் ஒருபொழுதும் வீணாய் போவதில்லை. கர்த்தர் இந்த ஜெபங்களை கவனிக்கின்றவராக இருக்கின்றார். இந்த ஜெபம் இந்த மாதத்திலும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். சோர்ந்து போகாமல் நீங்களும் நான் இந்த காலங்களிலே தொடர்ந்து ஜெப வாழ்க்கையிலே நாம் தரித்திருக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்கும்போது, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். ஆண்டவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும், ஆண்டவருடைய இருதயத்தை நாம் தேட வேண்டும். ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்கின்ற பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் நாட வேண்டும். வேறு எதையும் அல்ல. நம்முடைய நாட்டம் எதிரே இருக்கின்றது. கடந்த மாதங்களிலே நம்முடைய நாட்டம் எதிலே இருந்து வந்தது. இந்த மாதத்திலே ஆண்டவரே இன்னும் நான் உண்மையிலே நான் ஐக்கியம் கொள்ளுவேன், உன் முகத்தை நான் தேடுவேன், ஆண்டவருடைய முகத்தை நான் தேடுவேன், இந்த வழிகளிலே நான் கடந்து வருவேன், என்னிடத்தில் உள்ள பொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு நேராக நான் திரும்பி வருவேன். திருப்புகின்ற ஒரு வாழ்க்கையை நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். டர்னிங் பாயிண்ட்ஸ், திருப்பு முனை. ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கின்றது வாழ்க்கையிலே. ஒவ்வொருவரும் ஒரே நிலையிலே இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்பு முனையை ஆண்டோர் வைத்திருக்கின்றார். அந்த நேரம் வரும்பொழுது கர்த்தர் முற்றிலுமாக அதை மாற்றி அமைக்கின்றார். வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றார், தருணங்களை மாற்றி அமைக்கின்றார், காலங்களை மாற்றி அமைக்கின்றார், சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகின்றார், சுகவீனங்களை சுகப்படுத்துகின்றார், நம்முடைய காயங்களை ஆற்றுகின்றார், தேற்றுகின்றார், உள்ளத்திலே தைரியத்தை கொடுத்து நம்மை ஆறுதல்படுத்துகின்றார், சஞ்சலங்களெல்லாம் மாற்றி நித்திய மகிழ்ச்சியினாலே நம்மை நிரப்புகின்றார். எனவே திருப்புகின்ற அனுபவம் நம்முடைய உள்ளத்தையும் நம் இருதயத்தையும் தேவனுக்கு நேராக நாம் திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இருதயத்தை எதிர்பார்க்கின்றார். அப்பொழுது இவைகளை நீங்கள் செய்யும் பொழுது, அப்பொழுது பரலோகத்திலே நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லப்படும் அது ஹீலிங். சுகத்தை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன். இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு சுகம் தேவை, நம்முடைய தேசத்திற்கு சேமம் தேவை. விஞ்ஞானத்தினாலே கொடுக்க முடியாது, மனிதனுடைய ஞானத்தினாலே கொடுக்க முடியாது. நாம் பார்க்கின்றோம், மனிதனுடைய மூளை செயல்பட முடியவில்லை, விஞ்ஞானத்தினாலே உதவி செய்ய முடியவில்லை, தலைவர்களாலே உதவி செய்ய முடியவில்லை, விஞ்ஞானினாலே உதவி செய்ய முடியவில்லை, நம்முடைய பணம், நம்முடைய பலம் நமக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் கர்த்தர் ஒருவரே உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த மாதத்திலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய குடும்பங்களுக்கு சேமத்தை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவர் இந்த வைரஸை முற்றிலுமாக அழிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். கர்த்தராலே எல்லாம் கூடும். அப்பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அதே 2 நாளாகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கு ஒரு ராஜாவை ரெகொபெயாம் என்ற ராஜாவின் ராஜ்யத்தை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர்கள் என்றார்கள்.
யார் தங்களை தாழ்த்தினார்கள்? இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தினார்கள். 7வது வசனம், அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீஷாக்கை கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கின்றது? அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை நான் கட்டளையிடுவேன், அவர்களை அழிக்க மாட்டேன். ஏன்? அவர்கள் தங்களையே தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கின்றது? அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை நான் கொடுப்பேன், கட்டளையிடுவேன். கர்த்தர் இந்த நாளிலே அவர் கொஞ்சம் சகாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தேசத்திலே அவர் கட்டளையிடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். 8வது வசனம் வாசி, ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசத்தின் ராஜாக்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கலாவார்கள் என்றார். அதே வசனம் வாசிக்கும் பொழுது 18ஆம் 12ஆம் வசனம், அவன் தன்னை தாழ்த்தினபடினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திருப்பிற்று. யூதாவிலே என்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. கர்த்தருடைய கோபம், அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. எப்பொழுது? அவர்கள் தேவனுக்கு நேராக திரும்பின பொழுது, தேவனுக்கு நேராக தங்களை தாழ்த்தின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சகாயத்தை கட்டளையிட்டார். காரியங்களை அவர் சீராக மாற்றி கொடுத்தார். யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றினார். கிறிஸ்துவமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலத்திலும் நமக்கு சகாயத்தை செய்ய அவர் சமீபமாக இருக்கின்றார். இந்த மாதத்திலே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். நமக்கு சகாயம் செய்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். எப்படி ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பொல்லாத வழிகளை விட்டு அந்த கர்த்தருடைய முகத்தை தேடும் பொழுது சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ, அதே போல இந்த காலங்களிலும் நமக்கும் சேமத்தை தருவேன் என்று ஆண்டவர் நிச்சயித்திருக்கின்றார். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த உறுதியோடு இந்த மாதத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் கரம் பிடித்து நம்மை செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவராக. அவருடைய மாறா சமாதானம், இரக்கம், தயவு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீ தந்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். சூழ்நிலைகளை மாற்றும் கர்த்தாவே, குடும்பங்களின் இல்லங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. அதன் மூலமாக மெய்யான தேவன் யார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக. கடுமையான இருக்கின்ற பாதைகளை கர்த்தர் மாற்றி லகுவாக நீர் மாற்றித்தார். சகாயத்தை செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய வாக்கு மாறுவதில்லை. சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தீர்கள். சேமத்தையும் சகாயத்தையும் ஆண்டவர் கொடுப்பீராக. பிள்ளைகள் கொடுப்பீராக. சஞ்சலத்தை நீக்குவீராக. கண்ணீரை நீக்குவீராக. குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் கொடுத்தல வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை நம்முடைய குமாரனாய் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்க கிடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம்
உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. முடிவு பாடலாக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலை 356 பாடக்கடவோம். களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கூட இல்லங்களிலே வாசம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.